இன்றைக்கி சுவையான முறையில் நம்ம பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் தண்ணி வச்சுக்கலாங்க. கடாய் வச்சு தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி கொதிச்சதும் பாஸ்தா போட்டுக்கலாம். ரெண்டு பாக்கெட் பாஸ்தா தாங்க சேர்த்திக்கிறேன். பாஸ்தா நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் தண்ணி வடித்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானது போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. அடுத்து ஒரு 3 பல் பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து சிம்லேயே வச்சு வணக்கிக்கலாங்க. வணங்குட்டுங்க. அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அந்த தக்காளி சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வணங்குட்டுங்க. காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அது நல்லா வணங்குட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வணக்கி நல்லா வேகட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம பாஸ்தா போட்டு கிளறிடலாங்க. உப்பு தேவையான சேர்த்து கிளறிக்கலாங்க. நம்மளுக்கு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு.